வணக்கம் தமிழா. நம்மளுக்கு வந்து குரூப் ஒன்க்குரிய ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் சோர்ஸில் வந்து போய் கூகுளோ இல்லைனா க்ரோம் எதுலையாச்சும் போய் டிஎன்பிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து தான் வரும். வேறு எந்த வெப்சைட் வந்தாலும் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் அதோடைய இது வரும், உள்ளே வந்து போயிடும், எப்பயும் போல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட்னு தனியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நிறைய இது இருக்கும். இதில் நம்மளுக்கு தேவையானது எது பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரம். ஸோ இதில் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அந்த உள்நுழைவு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பயனாளர் குறியீடு, நம்ம வந்து லாகின் ஐடி அதோட பாஸ்வேர்ட் இருக்குல்ல, ஸோ அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேப்சாவை கொடுத்துட்டு சமர்ப்பின்னு இருக்கும் அந்த க்ரீன் கலர் டிக், அதை வந்து கொடுங்க. இது நம்ம ஃபோன்லேயே பண்ணலாங்க. நம்ம வந்து எதுக்கு ப்ரௌசிங் சென்டர் போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு அனுப்பிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து எங்கே நம்மளுக்கு ஹால் போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஆனால் எப்படி இருந்தாலும் ப்ரௌசிங் சென்டர் போனால் தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஃபோனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். சமர்ப்பி நீங்கள் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவை டவுன்லோட் ஹால் டிக்கெட், ஓகேங்களா. அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னா உள்ளே போகும். இங்கே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போடையில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, அந்த டேட்டு, மந்த்து, இயர் இது கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். அப்ளிகேஷன் ஐடி கரெக்டாக கொடுங்க. நம்மளுக்கு கொடுத்த அந்த ஐடி 24 ஸ்டார்ட் ஆகும் எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி ஐடி டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கணும். கீழே டவுன்லோட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையானது வந்து எல்லாமே இதில் வந்து சைன் போடுறது வரையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். தேர்வு அந்த இங்கே பாருங்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்னு கொடுத்துருக்குல்ல, ஸோ அங்கே வந்து சைன் போடலாம் ஒரு சில நேரம். ஸோ எதுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் ஓகே தான், இது கலர் ஜெராக்ஸ்னாலும் ஓகே தான். ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் நம்ம பிக்சர் இருக்குல்ல அது வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோட்டோ கிளியராக இருக்குமான்னு தெரியாது. அதுக்காக ஃப்ரண்ட் பேஜை மட்டும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து இருக்கிற ஃபுறம் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க. இதில் தேர்வு நம்ம எக்ஸாம் போயில் என்னென்ன தேவை அது வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஷேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே குரூப் 4 எழுதுனவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சேஃப்டிக்கு பர்பஸுக்காக 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் நாட் அலோடு, ஓகேங்களா. ஹால்குள்ளே நம்ம ஃபோன்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ ஃபோன் வந்து வந்தவங்ககிட்ட உங்கள் கூட வந்தவங்ககிட்ட கொடுத்து வைங்க. இல்லைனா அந்த ஹாலுக்கு வெளியில் கேட்குறவங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கொடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஓகேங்களா. பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரிஜினல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் ஒன்று எடுத்து எதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. பிளாக் பென் மட்டும் ஒரு 2-3 பென்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் சொதப்பிடும். ஸோ அதுக்காக தான். எக்ஸாம் டேட்டு எல்லாமே உங்கள் சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்குள்ளே போங்க. டைமிங் வெளியில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான், ஓகேங்களா. அந்த டைமிங் 9:30க்கு முன்னாடியே போயிடணும். 9:30 இல்லை, அதுக்கு முன்னாடியே ஷார்ப்பாக ஒரு 8:30 or 9 o'clockலாம் உள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 12:30க்கு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் வந்து அந்த பேப்பர் கலெக்ட் பண்ணுறது இதுக்கு எல்லாமே இது பண்ணி தான் உங்களை அனுப்புவாங்க. காலை பார்த்தீங்கன்னா 8:30க்கு நீங்கள் வந்து உள்ளே இருக்கணும். சலுகை நேரம் தான், அதாவது ஒரு சில பேர் ரொம்ப தூரத்தில் வந்து வரோம் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் 9 மணி வரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளெல்லாம் 9 மணிக்கு மேலே உங்களை விட மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ அது பார்த்துக்கோங்க. 8:30க்குள்ளே உள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th to 12th இருக்கிற டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்குரிய எல்லா லெசன்ஸுமே நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நடத்திட்டுருக்கோம். ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் மார்க் பண்ணி நம்ம நடத்திட்டுருக்கோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க போய் எல்லா வீடியோஸும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கு தான் இருந்தாலும் நான் தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கும் அவ்வளோ நம்ம இங்கிலீஷில் புலவர்லாம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன்.
இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு புரியாது. ஸோ அதுக்காக நான் தமிழில் தான் நம்ம படித்தாகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது கண்டிப்பாக அந்த நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அவங்க தமிழாக்கம் தெரியும், இங்கிலீஷோட தமிழாக்கம் தெரியும், கொஞ்சம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய குரூப் 1 சிலபஸும் யூபிஎஸ்சிக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.